अस्मद्गुरु परमगुरु नितिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षणाथजडजित्सनेशरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लवीगणवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே இந்த ரெண்டுத்தினாலேயும் பரத்தோபயுக்தமும் சௌலபியோபயுக்தமும் சேர்ந்த குணாளர் சுவாமி தேசிகன் அப்படின்றத அனுசந்திச்சுட்டு வர வேளையில் சுவாமி தேசிகன் ஆச்சாரிய லக்ஷணம் சொல்கிற சித்தம் சத் சம்பிரதாயன்ற ஸ்லோகத்தில் 7 குணங்கள் பரத்வ உபயுக்தமாகவும் சௌலபிய உபயுக்தமான 7 குணங்களும் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் அடையணும்னு அதில் சௌலபிய உபயுக்தமான குணங்களாக சமய நியதையா சாது விருத்தியா சமேதம், சமய நியதையா சாது விருத்தியா சமேதம் அப்படின்றது தனக்கு மாத்திரம் இல்லை, தன்னை வரக்கூடிய சிஷ்யர்களுடைய சமயத்துக்கு தகுந்தா போலே சாது விருத்தியை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னே எழுந்தெழுந்த வில்லிவலம் ஸ்ரீமத் அழகியங்கருடைய சரித்திரத்திலிருந்து 2 உதாரணங்களை பார்த்துட்டு வரோம். அதில் முதல் உதாரணத்தில் அவன் சரணாகதி பண்ணிக்கணும் அப்படின்னு பெரியோர்களும் படிக்க வேண்டியவா சேர்ந்து பிரார்த்திக்கச்சே பெரியோர்களை போல இவனும் கொஞ்சம் கற்று தேர்ந்து அதுக்கப்புறம் சரணாகதி பண்ணிக்கணும், கேவலம் அப்படியே வெறுமை பண்ணின்றக்கூடாது அப்படின்னு அவனுடைய சூழ்நிலைக்கு தகுந்தா போல உபதேசம் பண்ணி கொஞ்சம் 5-6 அதிகாரமாவது ரகசியத்திலே சாரத்தை காலக்ஷேபம் பண்ணிட்டு அப்புறம் பண்ணிக்கொள்ள வேண்டும் சரணாகதியே அப்படின்னு சாதித்தார். அப்படி அவர் சாதித்தது பின்னாளில் இந்த விஷயங்கிறதுனால அவனுக்கு அந்த பிராப்தி வந்து 6 அதிகாரங்களை காலக்ஷேபம் பண்ணி சரணாகதி பண்ணி கொண்டார் அப்படின்றத. அதுதான் சமய நேயத்தையா. சரி, வந்தவாளுக்கு பண்ணி வச்சுடுவோம், எப்படியும் ஒன்றும் தெரியாத வாழ் தான் பண்ணிக்கிறா, அப்படியே பண்ணிக்கிட்டோம்னு இல்லாமல் அவனுக்கு தகுந்தது சொன்னார் அப்படின்னு சொன்னார். அதே போல் வாலின்ற ஒரு பெரியோருக்கு ரொம்ப லௌகீக துறையில், அதான் சினிமா துறையில் பாடலாசிரியராக இருந்தவருக்கு தானே அவர் தன்னை சேவிப்பதனால, நுசும்மனையும் தன்னையும் அடிக்கடி சேவிப்பதனால அப்படிப்பட்டவர் சரணாகதி பண்ணிக்கொள்ள அப்படின்றத பல கால் சொல்லி, ஆனால் அவருடைய இயலாமை, அவருடைய துறையில் அவர் கொண்டிருக்கிற துறை அப்படி இருக்கிறதுனால என்னால் முடியாது, அதனுடைய சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் கூட ஒன்றுமே அனுஷ்டிக்க முடியாது அப்படின்ற ஒரு இதனால், அவருடைய எண்ணத்தினால அவர் ஒதுங்கி போனாலும் கூட இவர் அவரை குளிர கட்டாட்சிச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுனால அழகியங்களுடைய கடைசி சமயத்தில், அது அழகியங்களுடைய கடைசி சமயம் மாத்திரம் இல்லை, அந்த வியக்திக்கும் அது கடைசி சமயம்தான் அப்படின்றது சரித்திரத்தில் தெரியுது பின்னாளில். அதாவது அந்த அழகிய கடைசி சமயத்தில்
ஐஷிங்கர் சக்கர நாற்காலில் எழுந்தருளிருக்கச்சே கூட பெருமாளை சேவிச்சுட்டு ஐஷிங்கர் ஆசிரமத்துக்கு ஏழ்ற சந்தர்ப்பத்தில் நூற்றுக்கணக்கான ஃபோட்டோக்களை எடுத்து அது தான் ஐஷிங்கர் மேலே எழுதியிருக்க பாமாலையில் அந்த புஸ்தகத்தில் அவ்வளோ ஃபோட்டோக்களையும் போட்டு புஸ்தகத்தை வெளியிடறதுக்கு வந்தார். அந்த வெளியிடறதுக்கு வர சமயத்தில் ஐஷிங்கர் திருநாட்டை எழுதிட்டார். அவருக்கும் உடம்புக்கு வந்துடுச்சு, அதை வெளியிட முடியல. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் சிகிச்சையெல்லாம் பண்ணி குணமான உடனே பெரிய ஐஷிங்கரோட கூட சின்ன ஐஷிங்கராக இருந்த பிரகிருத ஐஷிங்கருடைய முன்னிட்டு அதை ஒரு பெரிய வெளியீட்டு விழாவாக அந்த புஸ்தகத்தை பண்ணினார், ஆஸ்பத்திரியிலேருந்து வந்த கையோடு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் நோய்வாய்ப்பட்டார். கடைசி சமயத்தில் பந்துக்கள் பிரார்த்திக்க, அவரை சேர்ந்தவர்கள் பிரார்த்திக்க, இதானியம் ஐஷிங்கர் அவருக்கு பிரபத்தியை பண்ணி வச்சார். பிரபத்தி பண்ணின உடனே அவரும் திருநாட்டை அலங்கரிச்சுட்டார், பரமதிச்சுட்டார். அப்படின்றது வரலாறு. இந்த வரலாறில் அந்த ஐஷிங்கர் பல காலம் அவரிடத்துல நீ இருக்கிறபடி இரு, ஒரு 10 நிமிஷம் நீ இங்கே பெருமாள் எதுக்கு இரு, 9:30 மணிக்கு மேலே அந்த குறிப்பிட்ட மணியை சொல்லி அதுக்கு மேலே 10 நிமிஷம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், சொக்காயை கேட்டுட்டு உடனே நீ அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்லாம் சொல்லி அதை அப்படி ஆட்கொண்டத்தினால அவர் சரணாகதி பண்ணிக்கலையே தவிர, ஆனால் அந்த ஆச்சாரியனிடத்தில் அவருக்கு விஸ்வாசம் வந்துடுச்சு, பக்தி வந்துடுச்சு. தேவுமத்தர் ஏன் அப்படின்ற ரீதி அந்த ஐஷிங்கரை அடிக்கடி சேவித்து இப்படி அவருடைய சரம தசையில் நூற்றுக்கணக்கான ஃபோட்டோவை 10 நிமிஷம் அவகாசம் கூட இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்குள்ளேயும் அப்படி பல கோணத்தில் எடுத்து அவர் மேலே பாமாலையும் பாடி அதுக்கு அலங்காரமாக அவருடைய திருவுருவ படத்தை நூற்றுக்கணக்கில் அதில் பிரிண்ட் பண்ணி, இதுதான் அவருடைய கடைசி கிருத்தியே. அதாவது அவர் அதுக்கப்புறம் ஐஷிங்கருக்கு அப்புறம் வேற ஒன்றும் பாடல்கள்லாம் இயற்றினதா தெரியல. இதை தான் கடைசியில் அவர் விசேஷமாக வெளியிட்டிருக்கார். இந்த புஸ்தகத்தை தான் அவரும் உடம்பு சரியில்லாது இருந்து அதை எப்படியான வெளியிடணுன்ற ரீதியில் பெருமாள் அவருக்கு அனுகிரகம் பண்ணி அந்த வெளியீட்டு விழாவை நன்னா நடத்தும்படி பண்ணி மறுபடியும் அவருக்கு உடம்புக்கு அவர் திருநாட்டுக்கு போயிட்டார். அதாவது இவர் திறத்தில் ஒன்றும் இல்லாதவர் திறத்தில் அப்படியே பண்ணிக்கோ நீ அப்படின்னு சொல்ல, ஆனால் அவருக்கு அது கூட மனசு இடம் கொடுக்கல. தன்னுடைய நிலைமை அப்படி இருக்குதுன்னு. அப்படி இருக்குச்சே ஆச்சாரியனிடத்தில் பிரதிபத்தி விசேஷம் மாத்திரம் வந்துடுத்து. அப்புறம் அந்த ஆச்சாரியனுக்கும் கடைசி காலமானதுனால அவர் பேரில் பாமாலை பாடி அதை வெளியீட்டு விழாவும் பண்ணி அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் பண்ணாது. அதுதான் கடைசி. அவர் ஆச்சாரிய ஸ்மரணம்தான், ஆச்சாரியனை பற்றி பாடினது தான் அவருக்கு கடைசி. அந்த மாதிரியான நிலைமையில் இந்த ஐஷிங்கர் பிரகிருத ஐஷிங்கர் அவருக்கு சரணாகதி பண்ணி, அதாவது பரமபதத்துக்கு போகிறதுக்கு முன்னே சரணாகதி பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் அவருடைய வைபவத்தினால ஏற்பட்டது.
சரி, இது என்ன, இதுக்கும் அந்த பெரிய ரிஷிங்கருடைய இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது அவர் என்ன சமய நியத்தையாக சாது உறுத்தி கொண்டார், இவரை பண்ணிக்கோன்னு சொன்னார், அவ்வளோதானே அப்படின்னு மேலெழுந்த வாரியாக தோணும். எல்லாரையும் தான் பண்ணிக்கோன்ற, எல்லாரும் பண்ணிக்கிறா, இவருக்கு முடியாத நிலைமை, அதனால் அவர் முடியலேன்னு சொன்னார், அவ்வளோதானே. அப்படின்னா அதை இப்படி சாமானியமாக பார்க்க முடியாது. ஏன்னா அப்படி பல தடவை வரைச்சவெல்லாம் சொல்கிற விஷயங்கிற நான் இடத்துக்கு அங்கே போவாங்க போய் பார்ப்பானே அப்படின்னு ஒதுங்குவார்கள். ஆனால் அந்த ஆச்சாரிய கட்டாட்சமாகப்பட்டது இதுவானதுனால ஆச்சாரியனை சதா தியானம் பண்ணணும், எம்பெருமானை போல தியானம் பண்ணணும் அப்படின்லாம் வேதாதிகள்லாம் சொல்லியிருக்க உபனிஷத்துலாம். அதுபடிக்கு அவர் பேரில் இன்னொரு பராங்குஷரோ, இன்னொரு உடையவரோ, இன்னொரு தேசிகரோ இல்லை, அந்த முங்குருவன் உருவே இவர் அப்படிலாம் பாட்டு பாடி அவரை இன்னும் பல பாடல்கள். அதுக்கப்புறம் அப்படி பாடியும் அதுக்கப்புறம் அந்த பல கோணங்களில் எம்பெருமான் அப்பொழுது ஆறாவது என்றா போல அந்த சக்கர நாற்காலில் அவர் 5 நிமிஷம் அந்த 7.5 நாழியில் பலவிதமான கோணங்களில் ஃபோட்டோ எடுத்து அந்த மாதிரிலாம் பிரசுரம் பண்ணி அதை வெளியீட்டு விழாவெல்லாம் பண்ணி அவருடைய வழி தோன்றலாக இருக்கக்கூடிய அடுத்த அழிசிங்கரை வச்சு அவரில் திருநாட்டுகள்கிட்ட இருந்ததுனால பண்ணி இப்படிலாம் பண்ணது அவர் சமய நேயத்தையாக சாது விருத்தி பண்ணத்தினால தான் அப்படின்னு இங்கே நாம் மற்ற இந்த சரித்திரத்தை அனுசந்தானம் பண்ணுவோம். இது எப்படி அப்படின்னு ஆச்சாரியன் அப்படின்றது யாரு அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாய்க்கிறார். அதாவது சில பேருக்கு எல்லா உபதேசமும் ஒரே ஆச்சாரியர்கள் பண்ணுவார்கள். ஒரு ஆச்சாரியத்துல எல்லா உபதேசமும் கிருஷ்ணோபதேசமும் சில பேருக்கு நடக்கும். இப்போ பாஷ்யக்காரருக்கே பஞ்சாச்சாரிய பதாசிரியர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அவருக்கு 5 ஆச்சாரியர்கள் 5 விதமான உபதேசங்களை பண்ணார். அதனால இந்த இடத்துல சொல்றார், சாஸ்திரம் என்ன சொல்றது? அல்பம் வா பகுவா யஸ்ய சுதஸ்ய உபகரோதி யஹ தமபீஹ குரும் வித்யாத் ஸ்ருதோ பிரக்ரியா தயா. அதாவது அல்பமாவோ நிறையவோ பகுவோ யஸ்ய ஸ்ருதஸ்ய உபகரோதி யஹ, எவர் ஒருவர் கொஞ்சமாவோ நிறையவோ கற்பிக்கிறாரோ அவரையும் தமபீக குரும் வித்யாத், அவரையும் குருவா கருதணும். ஏன் அப்படின்னு சொன்ன ஸ்ருதோபக்ரியா தயா, அவர் அந்த கல்வி கற்க உதவி புரிந்தாரோலையோ அப்படின்னு. இந்த இடத்துல என்ன இந்த ஐஷிங்கர் அவருக்கு உபதேசம் பண்ணார்? சரணாகதி பண்ணிக்கோ, சரணாகதி பண்ணிக்கோ, சரணாகதி பண்ணிக்கோ. அதுதான் முக்கியமானது. சாரமாக அந்த ஒரு வார்த்தை தான் திருப்பி சொன்னார். அவர் தன்னுடைய இயலாமையை சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வெறுமை இரு போரும், நீ இருக்கிறபடியே இரு போரும், நீ இங்கே வந்துரு 5 நிமிஷம் நீ சட்டையை கழிட்டு போரும் அப்படின்னு அதுக்கு உண்டானதை சொன்னார். இவ்வளோதான். அவருக்கு தகுந்ததை அந்த இதை உபதேசம் பண்ணார். அதனால் அந்த ஆச்சாரியனிடத்துல மகா விஸ்வாசம் கொண்டு அவர் கவியானதுனால அவர் ஆச்சாரியன் மேலே பல கவிதைகள் புனைந்து அதை வெளியிட்டு ஆச்சாரியனை அப்படி போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கு, அந்த ஆச்சாரியனிடத்திலேருந்து தான் பெற்றதுக்காக அவரை போற்றி உகப்பது, எப்பவும் புந்தியில் கொள்வது, பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதுன்ற ரீதியிலே அந்த பாமாலையை பாடி பாமாலையை வெளியிடவும் செய்தார்.
அப்படி அவர் புகழ பரப்பினார். அவர் என்ன சொல்லி கொடுத்தார் அப்படின்னா, இருளற்று இறையவர் இணையடி பூண்டிடார். நீ இறைவனுடைய இணையடிய மாலோலன் திருவடியை நீ சரணாகதி பண்ணிக்கோ அப்படின்னு, நீ இங்கே இங்கே வா, இங்கே வா, அவ்வளோதான். அந்த உபதேசம் பண்ணார். அதுதான் இந்த விஷயத்தில் ஒன்றும் தெரியாதவருக்கு பண்ணின கொஞ்சம் போகிற உபதேசம் இல்லை, கிருஷ்ணோபதேசம். எல்லா உபதேசத்தையும் அவர் பண்ணிட்டார். எல்லா உபதேசத்தையும் பண்ணார்னா அப்படி வேண்டாம். அவருக்கு மோக்ஷோபாயத்தை பண்ணக்கூடியதான தன்மைக்கு அவர் உந்தப்பட்டார். ஆன மாதிரி இவருடைய அனுகிரக விசேஷம் இருந்தது. அதை தான் சுவாமி தேசிகன் சாய்க்கச்சே, இந்த அல்பம் வா பகுவா யஸ்ய ஸ்ருதஸ்ய உபகரோதியா சமபீக குரும் வித்யாத் ஸ்ருதோபக்ரியாதயா என்கையாலே அவர்கள் பக்கலிலும் ஆச்சாரிய பிரதிபத்தி பண்ண பிராப்தம். அதாவது பிரதான ஆச்சாரியன் உபதேசம் பண்ணார். அதுக்கு மேலே மற்றவாள்லாம் அதை ஸ்திர பிரதிஷ்டிதம் பண்ணுறதுக்காக உபகாரம் பண்ணியிருந்தாள்னா, ஞானோபதேசங்கள் பண்ணியிருந்தாக்கா, தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷத்து தே ஞானம் ஞானினா தத்துவதர்சினா ஞானிகள் கிட்ட போய் அவளுக்கு கைங்கரியம் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கூடான்னு பெருமாள் சொன்னாரே கீதையில் கண்ணன். அதுபோல் மற்றவா உபதேசம் பண்ணால் அவளையும் ஆச்சாரியரை அவள் எப்படின்னா, பிரதான ஆச்சாரியன் யார், இந்த ஆச்சாரிய யார், மற்ற ஆச்சாரியால் யார் அப்படின்றத உடனே சாய்க்கிறார். அவ்வவிஹித மோக்ஷோபாய வியவசாயம் பிறப்பிக்கை பிரதான ஆச்சாரிய கிருத்தியம். அவ்வவிஹித மோக்ஷோபாய விவசாயம், அதாவது மோக்ஷோபாயத்தில் பற்றிதான எண்ணம், மோக்ஷோபாயத்தை நாம் பண்ண வேண்டும், அனுஷ்டிக்க வேணும் அப்படின்ற திருடமான ஒரு எண்ணம் இருக்குதே, அதான் மோட்சத்துக்கு உபாயம் என்ன, பிரபத்தி. நமக்கெல்லாம் அந்த பிரபத்தி தான் அவ்வவகித மோக்ஷோபாயம், அதாவது மோட்சத்துக்கு நேரான உபாயம். அதை பற்றினால்தான் எண்ணத்தை, உறுதியான திருடமான எண்ணத்தை உண்டாக்குறாரு. அவர் தான் பிரதான ஆச்சாரியன் அப்படின்னு சாய்க்கிறார். அவ்வவகித மோக்ஷோபாய விவசாயம் பிறப்பிக்கை, அந்த மாதிரியான ஒரு தன்மையை உண்டு பண்ணுறது ஒரு சிஷ்யனிடத்தில், அது அவர் தான் பிரதான ஆச்சாரிய கிருத்தியம். பிரதான ஆச்சாரிய கிருத்தியம் இவர் அந்த மாதிரி சொல்லி சொல்லி இது பண்ணதுனால்தான் இவர் என்ன பண்ணிட்டார், ஆச்சாரியனை எப்படி கொண்டாடணுமோ அந்த ரீதியில் அவர் கொண்டாடிட்டார். அந்த சிஷ்யனாக இருக்கிற அந்த வாலின்ற பெரியோர் இது கலங்காதபடி பண்ணுகையும் பரிகர பூர்த்தி உண்டாக்குகையும் ஆச்சாரிய அபிமத சிக்ஷகாந்தர கிருத்தியம். அதாவது இந்த பிறந்த மோக்ஷோபாயம் இருக்குதே, அது கலங்காதபடி பண்ணுறதோ, அதில் அந்த மோக்ஷோபாய எண்ணம் வந்துடுத்து, ஆனால் அந்த உபாயத்தை அனுஷ்டித்து முடிக்கலை அப்படின்னா அதை அனுஷ்டித்து முடிக்கிறது, அதெல்லாம் யாருடைய கிருத்தியம், ஆச்சாரிய அபிமத. இந்த அவ்வவித மோக்ஷோபாய விவசாயம் பண்ணின ஆச்சாரியன் இருக்காரே, பிரதானமான கிருத்தியத்தை பண்ணின ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரிய அபிமத சிக்ஷகாந்தர கிருத்தியம். அந்த ஆச்சாரியனுக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய அவள் சிக்ஷகாந்தர, பிரதான ஆச்சாரியன் சிக்ஷித்தவர் பிரதான ஆச்சாரியன், மற்றவாள்லாம் சிக்ஷகாந்தர. அதாவது மற்றவாளும் சிக்ஷகால்னா என்ன அர்த்தம், அதாவது நம்ம நெறிப்படுத்துகிறவான்னு அர்த்தம். அது முதல்ல பிரதான ஆச்சாரியன் பண்ணிட்டார்.
அதாவது நேர் மோட்சத்துக்கு உண்டான நேர் உபாயத்தை பற்றி தானே திருடமான எண்ணத்தை உண்டு பண்ணிட்டார். அது கலங்காதபடியோ, இந்த இடத்துல கலங்காதபடி இல்லை, பரிகர பூர்த்தி உண்டாக்குகையும். அவர் பரிகரம்னா அதில் அதனுடைய அந்த உறுதியான எண்ணம் இருக்குதே, அந்த உறுதியான எண்ணம் பூர்த்தி ஆகிறதுக்கு என்னென்ன மீதி இருக்குதோ அதெல்லாம் பரிகரம்னு பேர். அந்த எண்ணம் எப்போ பூர்த்தி ஆகும்? சரணாகதி பண்ணாதான். அதே பூர்த்தி ஆக்கிறதால ஆச்சாரியனுக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய சிக்ஷகாந்தராள், இவரை இன்னும் நெறிமுறைப்படுத்தக்கூடிய மற்றவர்கள், மற்ற ஆச்சாரியர்கள் அப்படின்னு அந்த ரீதியில் அவருக்கு அபிமதமாக இருக்கக்கூடிய அவரால் ஸ்தானம் கொடுக்கப்பட்ட 46ஆம் பட்டர் அவருக்கு இந்த பரநியாசத்தை பண்ணி முடித்தார். இவர் அந்த மோக்ஷோபாயத்துக்கு வித்திட்ட உடனே அவர் எண்ணத்தில் அவர் அந்த ஆச்சாரியனையே பெருமாளுக்கு துல்லியமாக பாடி அவருடைய உருவை சுவர்மிசை சாற்றியும் வைத்தும் தொழுவர் அப்படின்ற ரீதியில் எம்பெருமான் தான் ஐஷிங்கருடைய ஃபோட்டோக்கள் திருவுருவத்தை நிறைய இது பண்ணி அதை அப்படியே போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் ரீதியில் பொங்கு புகழை சாற்றி வளர்த்து இப்படிலாம் பண்ணார். சரி, இந்த விற்த்தாந்தத்திலேருந்து என்ன தெரியுதுன்னா, சமயநியத்தையா சாது விருத்தியா சமேதம்னு தேசிகன் சொன்னாரே, அதை எங்கேனா நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்ன 45ஆம் பட்டை இடத்துல இப்போ நமக்கு என்ன இந்த பிரசங்க, இந்த இடத்துல நாமும் என்னத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த விற்த்தாந்தத்துலேருந்து 45ஆம் பட்டர் சமயநியத்தையா சாது விருத்தியை கை கொண்டார். ஆச்சாரிய லக்ஷணத்தில் தேசிகன் சொன்ன லக்ஷணத்தை, சௌலபியத்து பிரயுக்தமான லக்ஷணத்தை கை கொண்டார் அப்படின்றது உள்ளங்கை நெல்லிக்கனியாக இந்த 2 விற்த்தாந்தத்து மூலமாக இது அடிய நேரம் இருந்து கேட்டதுனால தெரிஞ்சதுனால இந்த விற்த்தாந்தத்தை இதை போல பல ஆச்சாரியர்களும் நிறைய அங்கங்கே சமய நயத்தையா சாது விருத்தி பண்ணிட்டு வருவாளார். அதெல்லாம் அங்கே உடனிருந்து அனுபவிக்கிறவாளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். உடனிருந்து அனுபவிக்கிறது மாத்திரம் இல்லை, இதுக்கெல்லாம் சாஸ்திர சக்ஷுஸ், சாஸ்திர சரிணியை அனுசரித்து பார்த்தா தான் அவளுடைய நடவடிக்கை இன மாதிரியாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா சாஸ்திரத்தை அனுசரிக்காத இஷ்டத்துக்கும் சொன்ன என்னமோ ஒருத்தன் சரணாகதி பண்ணணும்னு கேட்டான்னா, நீ ஏதோ 5-6 அதிகாரம் காலக்ஷேபம் பண்ணிட்டு அப்புறம் சரணாகதி பண்ணிக்கோன்னார். அவனுக்கு இவர் சரணாகதியே பண்ணலை, அவர் போய் சேர்ந்துட்டார். அப்புறம் அடுத்த ஐஷிங்கர்கிட்ட பண்ணிண்டான் அவன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒருத்தன் பண்ணிக்காதவனை கூப்பிட்டு நீ பண்ணிக்கோ 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 பண்ணிக்கோன்னு வெறுமை சொல்லியிருந்தார். வந்தவனை விட்டார், வராதவனை கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் அவர் கடைசியில் ஆபத்து பரநியாசமாக அடுத்த ஐஷிங்கர் பண்ணி வச்சார். இவர் 2 பேருக்கும் பண்ணலை அப்படின்னு ஊனக்கண் கண்டு நோக்கினா இப்படி தான் தோணும். ஆனால் தேசிகாதி கிரந்தங்கள், தேசிகனுடைய கிரந்தங்களை கொண்டு பரிசீலனை பண்ணி பார்த்தோன்னா அந்த ஐஷிங்கர் சமய நேயத்தையா சாது விருத்தியா சமயத்தரா இருந்தார். தேசிகன் சொன்ன லக்ஷணமெல்லாம் எங்கேனா இருக்கணுமோ இல்லை. ஒரு லக்ஷணம் சொன்னால் ஒரு புஷ்பம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த லக்ஷணம் இருக்கணும் ஒரு புஷ்பத்தில். இல்லைன்னா வெறுமை ஆகாசத்தாமரை முயல் கொம்பு அப்படின்ற மாதிரி ஆகிடும். அப்படி இல்லை, சுவாமி தேசிகனுடைய லக்ஷணத்துக்கு லட்சிய பூத்தர்களாக இருக்கா மகான்கள் அப்படின்றத இதை கொண்டு தெரிஞ்சுக்கணும். சுவாமி தேசிகனுடைய சீர்மையை இதனால் நாம் தெரிஞ்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதீன திவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.